புதுவை முன்னாள் முதல்வர் எம்டிஆர் ராமச்சந்திரன் வயது முதிர்வு காரணமாக காலமானார். புதுச்சேரி மடுகரையைச் சேர்ந்தவர் எம்டிஆர் ராமச்சந்திரன். இவர் புதுச்சேரி வெங்கடா நகரில் வசித்து வந்தார். புதுவை மாநில திமுக அமைப்பாளர், அதிமுக மாநில செயலாளர் ஆகிய பொறுப்புகளில் இருந்தவர். இவர் நெட்டப்பாக்கம் தொகுதியில் 1969ஆம் ஆண்டு திமுக சார்பில் முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்வானார். அதன் பிறகு மண்ணாடிப்பட்டு தொகுதியில் 1974, 1977 ஆகிய ஆண்டுகள் அதிமுக சார்பிலும், 1980, 1985, 1990 திமுக சார்பிலும், 2001 மீண்டும் அதிமுக சார்பிலும் போட்டியிட்டு 7 முறை சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றுள்ளார். இதில் 1980 முதல் 1983 வரையும், 1990 முதல் 1991 வரையும் என 2 முறை புதுவை முதலமைச்சராக பதவி வகித்துள்ளார். மேலும் 2001, 2006 வரை புதுவை சட்டப்பேரவை தலைவராகவும், 2 முறை அமைச்சராகவும் பதவி வகித்துள்ளார். 1 முறை எதிர்க்கட்சி தலைவராகவும் இருந்தவர். இந்நிலையில் கடந்த ஆண்டுகளாக புதுவை மாநில காங்கிரஸில் அவர் துணைத் தலைவராகவும் இருந்தார். வயது முதிர்வால் அவருக்கு உடல்நல பாதிப்பு இருந்த நிலையில் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார். இந்நிலையில் அவர் டிசம்பர் 8ஆம் தேதி காலமானார். அவரின் இறுதிச் சடங்கு அவரது சொந்த ஊரான மடுகரையில் இன்று மாலை அரசு மரியாதையுடன் நடைபெற்றது. ராமச்சந்திரனின் மறைவையொட்டி தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி மற்றும் காங்கிரஸ், அதிமுக, திமுக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியின் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் 5 பேர் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் 11.90 லட்சம் ரூபாயை இழந்துள்ளனர். காரைக்கால் பகுதியைச் சேர்ந்தவர் விக்னேஷ் சுந்தர். இவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் வீட்டில் இருந்தே ஆன்லைன் மூலம் முதலீடு செய்து அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என கூறினர். அதை நம்பி விக்னேஷ் சுந்தர் 6,66,500 ரூபாயினை முதலீடு செய்து ஏமாந்துள்ளனர். இதேபோல் வேல்ராம்பேட் பகுதியைச் சேர்ந்த வேல்முருகன் என்பவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் கிறிஸ்துமஸ் கிஃப்ட் வந்துள்ளதாகவும் அதை ஒப்படைக்க பணம் செலுத்த வேண்டும் என கூறினர். அதை நம்பி அவர் 4,87,500 ரூபாய் செலுத்தி ஏமாந்துள்ளார். இதேபோல் கரிக்கிலாம்பாக்கம் ஆனந்த வேலு 27,500, புதுச்சேரியைச் சேர்ந்த நிதிஷ் 6,300, சண்முகாபுரம் சிவகாமி 4,000 என மொத்தம் 5 பேரிடம் 11,91,800 ரூபாயினை இழந்துள்ளனர். இது குறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரிக்கு வெள்ள பாதிப்புகளை பார்வையிட வந்த மத்திய குழுவினர் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து பேசினர். புதுச்சேரியில் புயல் சேதங்களை பார்வையிட மத்திய இணை செயலர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான 7 பேர் கொண்ட குழு நேற்று புதுச்சேரிக்கு வருகை தந்தது. 2 குழுக்களாக பிரிந்து ஆய்வு மேற்கொண்டனர். முதல் நாள் ஆய்வை முடித்த மத்திய குழுவினர் சட்டசபையில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் ஆலோசனை நடத்தினர். அப்பொழுது மத்திய குழுவினரிடம் சேத விவரங்கள் அடங்கிய அறிக்கையினை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். சேத விவரங்கள் மற்றும் புனரமைப்பு நிவாரண பணி தேவைப்படும் நிதி குறித்தும் எடுத்து கூறப்பட்டது. இக்கூட்டத்தில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், தேனி ஜெயக்குமார், திருமுருகன், தலைமை செயலர் சரத் சௌஹான் ஆகியோர் பங்கேற்றனர். கால்நடைகளை சாலையில் திரியவிட்டால் உரிமையாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய டிஐஜி சத்தியசுந்தரம் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் போக்குவரத்து பிரச்சினை பெரும் பிரச்சனையாக மாறி வருகிறது. இது தவிர சாலையில் திரியும் கால்நடைகளால் மேலும் ஆபத்து அதிகரித்து வருகிறது. கால்நடைகள் மீது வாகனம் மோதி பலர் உயிரிழக்கின்றனர். இது தொடர்பாக காவல்துறையில் புகார் அளித்தால் கால்நடைகளை பிடிப்பது தங்கள் வேலை இல்லை என்றும் நகராட்சியில் கூறுமாறு அறிவுறுத்துகின்றனர். நகராட்சியினர் கால்நடை வந்தால் ரவுடிகள் மிரட்டுவதாக நேற்று நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் பொதுமக்கள் டிஐஜி சத்தியசுந்தரத்திடம் புகார் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து சாலையில் கால்நடைகள் திரியவிட்டால் காவல்துறையினர் நகராட்சி மூலம் பிடித்து கோசாலையில் விட ஏற்பாடு செய்ய வேண்டும். கால்நடையை மீட்க யாரேனும் வந்தால் அவர்கள் மீது சட்டப்படி வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என காவல்துறையினர்களுக்கு உத்தரவிட்டார். புதுச்சேரியில் காசநோய் விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார்.
மத்திய அரசு மூலம் இந்தியாவில் உள்ள 347 மாவட்டங்களிலும் 100 நாட்கள் காசநோய் விழிப்புணர்வு பிரச்சாரம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அதில் புதுச்சேரி பகுதியும் ஒன்றாகும். காசநோயினை கண்டறிவது, புதிய நோயினை உருவாகுவதை தடுப்பது அதன் நோக்கமாகும். அதனை அடுத்து கோரிமேடு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் காசநோய் விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை முதலமைச்சர் ரங்கசாமி நேற்று முன்தினம் கொடி அசைத்து துவக்கி வைத்தார். சுகாதாரத்துறை செயலர் ஆஷிஷ் மாதவ் ராவ் மோரே, மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல், திட்ட இயக்குநர் கோவிந்தராஜன், டாக்டர்கள் வெங்கடேசன், சித்ரா உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் அசிஸ்டன்ட் பதவிக்காக துறை சார்ந்த போட்டித் தேர்வினை 212 பேர் எழுதினர். புதுச்சேரி அரசு துறைகளில் 5 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றும் யுடிசிகளுக்கு அசிஸ்டன்ட்களாக போட்டித் தேர்வு நடத்தி பதவி உயர்வு அளிக்கப்படுகிறது. அதன்படி 39 அசிஸ்டன்ட் பதவி உயர்விற்கான துறை சார்ந்த போட்டித் தேர்வு லாஸ்பேட்டை வள்ளலார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நேற்று நடைபெற்றது. இத்தேர்விற்கு விண்ணப்பித்த 229 யுடிசிகளில் 212 பேர் எழுதினர். 17 பேர் தேர்வுகளுக்கு வரவில்லை. தேர்வு மையத்தை நிர்வாக சீர்திருத்தத்துறை செயலர் கேசவன், சார்பு செயலர் ஜெய்சங்கர் ஆகியோர் செய்திருந்தனர். காங்கிரஸ் கட்சி முன்னாள் தலைவர் சோனியா காந்தி பிறந்த நாளையொட்டி அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் சார்பில் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தேசிய தலைவர் சோனியா காந்தியின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு மாநில காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சங்கர் மற்றும் அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் தலைமையில் இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. இதில் அரியாங்குப்பம் பிரம்மன் சதுக்கம் அருகே 300க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டது. தொடர்ந்து அரியாங்குப்பம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கேக் மற்றும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி, ஜெயமூர்த்தி, தெற்கு மாவட்ட தலைவர் குருமூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி, பிரதேச காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் சசிகுமார், மகளிர் காங்கிரஸ் துணைத் தலைவி பொன்னி சுப்புராயன் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சாலைகளில் மீன் விற்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அரியாங்குப்பம் மார்க்கெட்டில் மீன் விற்பனை செய்யும் பெண்கள் 20க்கும் மேற்பட்டோர் அரியாங்குப்பம் சந்திப்பில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அரியாங்குப்பம் மார்க்கெட்டில் மீன் அங்காடியும் செயல்பட்டு வருகிறது. இங்கு புதுக்குப்பம், வீராம்பட்டினம், சின்ன வீராம்பட்டினம் உள்ளிட்ட மீனவ கிராமங்களைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட பெண்கள் மீன் விற்பனை செய்து வருகின்றனர். கடந்த சில மாதங்களாக மார்க்கெட்டிற்கு வெளியே மற்றும் புதுச்சேரி கடலூர் சாலையில் கூடையில் மீன்களை கொண்டு வந்து சிலர் விற்பனை செய்து வருகின்றனர். இதனால் மார்க்கெட்டில் மீன் விற்பனை செய்யும் பெண்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சாலையில் மீன் விற்பனை செய்வதை தடுக்க வேண்டும், மார்க்கெட்டில் மீன் விற்பனை செய்யும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 20க்கும் மேற்பட்ட மீனவ பெண்கள் ஆரியாங்குப்பம் சந்திப்பில் மீன் கூடையுடன் சாலையில் அமர்ந்து திடீர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த அரியாங்குப்பம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவ பெண்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதுடன் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. இதனால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பெஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரியில் பெய்த கனமழையினால் கடலோர கிராமங்களில் ஏற்பட்ட சேதங்களை மத்திய குழுவினர் 2வது நாளாக பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். பெஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரியில் கடந்த 30ஆம் தேதி பெய்த கனமழையில் நகரம் முழுவதுமே வெள்ளக்காடாக காட்சியளித்தது. குறிப்பாக ரெயின்போ நகர், வெங்கட்டா நகர், பாலாஜி நகர், பூமியான்பேட்டை, முதலியார்பேட்டை, காலப்பட்டு, கதிர்காமம், இந்திரா நகர் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட நகர பகுதிகளும், இதேபோன்று பாகூர், சோரியங்குப்பம், குருவினத்தம், கரிகிலாம்பாக்கம், ஏம்பலம், உருவையாறு, வில்லையனூர், திருக்குனூர் போன்ற 20க்கும் மேற்பட்ட கிராம பகுதிகளிலும் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்து பொதுமக்கள் கடுமையாக பாதிப்பிற்கு உள்ளாகினர். மேலும் கிராமப்புறங்களில் சுமார் 3000 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த விளை நிலங்கள் மழை நீரில் மூழ்கி சேதமானது. இந்நிலையில் கடல் ஓர பகுதிகளான காலப்பட்டு, கனகசெட்டிக்குளம், பிள்ளைச்சாவடி உள்ளிட்ட பகுதிகளில் கடல் அரிப்புகளால் ஏற்பட்ட சேதங்களையும் மத்திய குழுவினர் இன்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வின்போது உடனிருந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் மழை வெள்ளத்தால் காலப்பட்டு தொகுதியில் மீனவர்களின் மீன்பிடி படகுகள் மற்றும் மீன்பிடி சாதனங்களுக்கு ஏற்பட்ட சேதங்களையும் மத்திய குழுவினரிடம் எடுத்து விளக்கினர். தொடர்ந்து வெங்கட்டா நகர், ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர் உள்ளிட்ட பகுதிகளை ஆய்வு மேற்கொண்ட மத்திய குழுவினர்
பிற்பகல் 12 மணி வரை ஆய்வு மேற்கொண்டனர். தொடர்ந்து அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுவை மாநில சாராயத்தை அதிக அளவில் குடித்ததால் தமிழக வாலிபர் உயிரிழந்ததாக கூறப்படும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டிவனம் அடுத்த சாரம் பகுதியைச் சேர்ந்த கலாநிதி இவர் ஆட்டோ ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் புதுவை மாநிலம் சேதராப்பட்டு என்னும் பகுதிக்கு சென்ற கலாநிதி அதிக அளவில் மது அருந்தியுள்ளார். பின்பு புதுவையில் இருந்து சாராயத்தை வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு வந்தவர் வீட்டில் சாராயத்தை அதிக அளவில் குடித்ததாக கூறப்படுகிறது. மது போதை தலைக்கேறிய கலாநிதி மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்துள்ளார். இதுகுறித்த தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஓலக்கூர் காவல்துறையினர் கலாநிதியின் உடலை கைப்பற்றி உடற்கூராய்விற்காக திண்டிவனம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததோடு இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து மேலும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.